நேற்று வரைக்கும் திட்டுனா ஏன்டா திட்டுனா என்னை உன் திட்டான்னு சொல்லும். நாளைக்கு திட்டினா என்ன சொல்லும்? அது என்னமோ திட்டாரியா திட்டிட்டு போறாரு. நேற்று பாராட்டினா சந்தோஷமா இருந்தது, நாளைக்கு பாராட்டினா அது ஏதாவது ஒரு பாராட்டுறாரியா. அது நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நமக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. திட்டுனாலும் கவலை இல்லை, பாராட்டினாலும் கவலை இல்லை. அப்போ எதுவும் செய்யாமல் இருக்கிறதான்னு கேட்டால் இல்லை. நேற்று என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ அதை தான் இன்னைக்கு செய்யும். இன்னைக்கு எது செய்யுதோ அதை தான் நாளைக்கு செய்யும். ஆனால் நான் செய்கிறேங்கிற உணர்வு இல்லாமல் செய்யும். இறைவனி நிற்றல் என்பதற்கு ரொம்ப முக்கியம். என்னது இறைவனி நிற்றல்னா? இறைவனது பணி செய்தல் என்பது அல்ல. இறைவனி நிற்றல் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? இறைவன் பணி செய்யறது. இறைவன் பணி என்னது? அவர் ஏகனாக இறைவனி நின்றுட்டாரியா, இனிமேல எதுவுமே செய்ய மாட்டார். கோயிலுக்கு போய் உட்காந்துக்குவாரு, பூ கட்டுவாரு, கூட்டுவாரு, விளக்கு போடுவாரு, அடியாருக்கு தொண்டு செய்வாரு, வேற ஒன்னையும் செய்ய மாட்டார். அதுக்கு பேர் என்னது? இறைவனி நிற்றல். அப்படியான்னு கேட்டா இல்லை, அது இறைவனி தான். அது இறைவனி தான். ஆனா இறைவனி என்பது என்ன? இது வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருந்தாரோ 63 ராஜாவா இருந்தவர் என்ன செஞ்சாரு? கடைசி வரைக்கும் ராஜாவா தான் இருந்தார். சண்டைக்கு போனாரு, நாட்டை காப்பாத்தணுமா காப்பாத்தினாரு. அவருக்கு உண்டான வேலையை அவரு செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார். ஆனா எப்படி செஞ்சாரு? அது நான் செய்கிறேங்கிற உணர்வு இல்லாம செய்வார். அப்ப நீங்க என்ன வேலை செய்யறீங்கிறது முக்கியம் கிடையாது, என்ன நினைப்போட செய்யறீங்க. அப்போ இறைவனி நிற்றல். அவன் அருளால் அன்றி ஒன்றையும் செய்ய. அவன் எது செஞ்சாலும் இது அருளாலே செய்வது, அருளாலே செய்வதுன்னு நினைப்பான வெளிய நான் செய்கிறேங்கிற உணர்வு வராது. அப்போ இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இறைபணின்னு சொன்னா இறைவனுக்கான பணி செய்வதெல்லாம் இறைபணி, இப்போ மற்ற வேலை செய்யறதெல்லாம் இறைபணி இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா இறைபணி செய்கிற போதே நான் செய்கிறேன் நினைப்பில் செஞ்சா அது இறைபணி கிடையாது. நீங்க வேற வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் அது இறைவனது திருவருளாலே நடக்கிறதுங்கிற உணர்வோட செஞ்சா அது இறைபணி ஆயிடும். புரியுதுங்களா? இப்போ நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை இப்போ பெருமான் கூட்டி இருக்கிறான். இதுல என்னத்தை விதிச்சிருக்கிறான்? போனா போக வேண்டியதான், நில்லுனா நிற்க வேண்டியதான், செய்யனா செய்ய வேண்டியதான், செய்யலைன்னா விட்டுற வேண்டியதான். என்ன வேறுபாடு? முதல்ல செய்யும் போது லாபம் வந்தது, ஆகா லாபம் வந்துருச்சு அப்படின்னு நினைப்போம். நட்டம் வந்துட்டு ஐயோ நட்டம் வந்துருச்சுமோ. ஏகனா இறைவன் என்ன செய்யணும்? வந்தா சாமி எதை நீ கொடுக்குறாரியா, கொடு வாங்கிக்கோ. இன்னைக்கு ஒண்ணுமே வரல, இன்னைக்கு எதுவும் கொடுக்கல. அப்போ வந்தாலும் சரி வரலனாலும் சரி இவர் என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? இவர் பாட்டுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்க வேண்டும். அறிவு என்ன ஆகும்? பெருமானை நினைந்து கொண்டே இருக்கும். பெருமானை நினைந்து கொண்டே இருக்கணும். அப்போ பெருமானை நினைந்து செய்கிற எல்லா செயல்களும் சிவப்பணி தான். பெருமானை மறந்து செய்கிற சிவப்பணியும் சிவப்பணி இல்லை. சிவப்பணி இல்லை. அதான் ஏற்கனவே சொல்லிட்டார். என்னது? தச்சனது வேள்வி இல்லையா? நம்ம பார்த்தோமா இல்லையா? தக்கன் செய்த வேள்வி இல்லையா? அது புண்ணியம் செஞ்சாலும் பாவமாச்சு. சண்டீசன் செஞ்ச பாவமும் புண்ணியமாயிடுச்சு. அப்போ என்ன செய்யறோங்கிறது நோக்கம் இல்லை, என்ன நினைப்போட செய்யறங்கிறது தான் நோக்கம். எனவே அதான் இங்க சொல்றாரு. எனவே தொல்லாய கண்மங்கள் துய்ப்பித்து துடைத்தற்கும் பழமையான